தாவேக்கான்றது ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் சொன்னாரா இல்லையா? இந்த படம் ஓடாதுன்னு சொன்னாரா இல்லையா? தேர்தலுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு உங்கள் கட்சி காணோன்னு கையம்மியன்னு கத்திட்டு கிடக்குறீங்க. 2016 ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒன்று இருந்துச்சு. என்னது இருந்துச்சு? அதில் உள்ள எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இந்த பக்கம் வந்தாங்க? அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த அம்மையாரனுடைய ஆட்சி காலத்தில்? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதை பற்றி பேசுவோமா? உள்ளாட்சி தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி தான் அப்படியே ஒட்டுமொத்த உள்ளாட்சியும் அப்படியே அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி நம்பலாமா? தாவேக்காவை எதிர்த்து எல்லாரும் ஒரு அணியில திரண்டுருவாங்கல்ல. திரண்டு போறாங்க, எங்களுக்கு என்ன இருக்கு? மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்றதானே பார்க்கணும். கரண்ட் போகுதுங்கிற அந்த இஷ்யூஸ் ஈவன் என்னோட ஸ்ட்ரீட்லேயே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எதுக்காக இது நடக்குது? எல்லாத்துலேயும் ஆயிலுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம். அது 10 நாளில் எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் வெடிக்குது. இல்லை சீரியஸ்லி சீரியஸாக தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் கொள்ளை அடித்து வாங்கி வச்சது இங்கே எதுவுமே சரியில்லை, அடிக்கக்கூடிய வெயிலுக்கு எல்லாம் பிடுங்கிக்கிட்டு போகுதுன்னு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாங்க. 10 நாளையில் எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் வெடிக்குதான், புடுங்குதான். என்ன பேச்சுன்னு கேட்குறேன். திமுக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராம்கோ சிமெண்ட்டுக்கு பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்தியா சிமெண்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வீடு கட்டுவோம் இல்லையா, அங்கே சொல்லி காங்கிரீட்டை வாங்கி ஊற்ற சொல்லுங்க, இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். 60 வருஷம் உங்ககிட்ட இருந்ததை ஏங்க விட்டீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? ஏன் இந்த கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருந்து தாண்டி இன்னொரு தட்டை போயிருக்குன்னு யோசிங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டா போயிடுமா? வலியும் வேதனையும் பேசுங்க. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே உங்களை ஆட்சியை பிடிச்சி அப்படியே உட்காந்துருவீங்களா? இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேலே தாவேக்கா நிறைய குற்றச்சாட்டுகளே அந்த கேம்பெயினிங் டைமில் வச்சுங்க. அவர் தான் பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக அவர் ஏன் போட்டீங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் கேள்வி. அதிமுகவை 2ஆ உடைச்சிருச்சு தாவேக்கா. அப்போ அதிமுகவும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. திமுக ஆல்சோ அங்கேருந்து கட்சிகளோட ஆதரவை பெற்றுட்டீங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்கேருந்து வந்துட்டாங்க. அப்போ திமுகவும் இன்னும் கொஞ்ச நாளில் சிதறப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நாளடைவில் தாவேக்காவுக்கும் ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இல்லாமலே போயிடும். தாவேக்கான்றது ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் சொன்னாரா இல்லையா? இந்த படம் ஓடாதுன்னு சொன்னாரா இல்லையா? தேர்தலுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு உங்கள் கட்சி காணோன்னு கையம்மியன்னு கத்திட்டு கிடக்குறீங்க. கட்சி கொள்கையும் கோட்பாடுகளும் என்ன? ஏன் உங்களுக்குள்ள சண்டை நடக்குது? ஏன் இரு குழுக்களாக பிரியுறீங்க? உங்களுடைய கொள்கையின் அடிப்படை திமுகவோட சமரசம் செஞ்சு கொள்வது தான் உங்களுடைய கொள்கையாக இருந்ததா? அதனால உங்களுடைய நிர்வாகிகள் பொழந்துக்கிட்டு போகிறாங்க. அதை முதல்ல பிடிச்சி வைங்க. ஏற்கனவே மைத்ரேயன் போகும்போதும், மனோ தங்கராஜ் போகும்போதும், அன்வர்ராஜா அவர்கள் போகும்போதும், ஓபிஎஸ் அவர்கள் போகும்போதும் இதே விமர்சனத்தை வச்சோமா இல்லையா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுங்க. அதுவே உங்களால் முடிய நீங்கள் நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறீங்க. சிரிப்பாக இருக்குன்னு நம்ம உங்களுடைய சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கலையா? உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுங்க. நீங்கள் அரசியலை பற்றி அப்புறம் பேசலாம். இன்னும் நாட்கள் இருக்குது. அவர் ஆட்சி பொறுப்பேற்று 10 நாள் 15 நாள் ஆகுது. இந்த 2 வாரத்தில் என்ன பண்ணிட்டார்? எதுவுமே பண்ணலன்றப்போ உங்களை நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டு துப்பும் போது மேலே படுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகள் 60 ஆண்டுகள் நீங்கள் செஞ்சு வச்சதனுடைய வேலையை இன்னைக்கு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க 2 பேரும். இன்னைக்கு இந்த பக்கத்தில் இருந்து அங்கே தாவறாரு, கட்சி தாவல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. 2016 ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒன்று இருந்துச்சு. என்னது இருந்துச்சு? அதில் உள்ள எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இந்த பக்கம் வந்தாங்க? அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த அம்மையாரனுடைய ஆட்சி காலத்தில்? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதை பற்றி பேசுவோமா? நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? குறைஞ்சபட்ச அரசியல் நாகரிகம் இருக்கா? அரசியல் தெரியாதவங்கள்ட்ட போய் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அப்படின்னு பேசப்படுது. அந்த கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதுக்குள்ள வந்துருச்சா? அப்படியே ஒட்டுமொத்த உள்ளாட்சியும் அப்படியே அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி நம்பலாமா?
ஆமா, தாவேக்காவை எதிர்த்து எல்லாரும் ஒரு அணியில திரண்டுருவாங்கல்ல. திரண்டு போகிறாங்க, எங்களுக்கு என்ன இருக்குது? மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்றதானே பார்க்கணும். தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கரண்ட் போகுதுங்கிற அந்த இஷ்யூஸ் வந்து ஈவன் என்னோட ஸ்ட்ரீட்லேயே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எதுக்காக இது நடக்குது? ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லையும் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம். அப்படியா? ஆமாம், எல்லாத்துலேயும் ஆயிலுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம். அது 10 நாளில் எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் வெடிக்குது. இல்ல சீரியஸ்லி வந்து சீரியஸாக தான் நானும் சொல்கிறேன். எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் ஆயிலுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றிட்டோம், அதனால வெடிக்குது. யார் இதை கேட்குறான்னு கேட்குறேன். அரசியல் தான் பண்ணுறாரா, அறிவுலேருந்து பேசுகிறாரா? அரசியல் அறிவுன்றது இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஏன் எல்லாம் கரைஞ்சி காது வழியா ஓடி போச்சான்றது கேட்குறேன். மூளை உருகி ஊத்திருச்சா உங்களுக்குலாம்? நீங்கள் கொள்ளை அடித்து வாங்கி வச்சது இங்கே எதுவுமே சரியில்லை, அடிக்கக்கூடிய வெயிலுக்கு எல்லாம் பிடுங்கிக்கிட்டு போகுதுன்னு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாங்க. 10 நாளையில் எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் வெடிக்குதான், புடுங்குதான். என்ன பேச்சுன்னு கேட்குறேன். சீமான் சொன்ன மாதிரி தெரு முழுக்க அது என்னது என்ன போடலாம்னு சொன்னார்? சோலார் போட்டுருவோமா? 2 பக்கமும் வழி நெடுக 2 பக்கமும் டிவைடரில் சோலார் போட்டுருவாரோம், தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிவிடும். அந்த மாதிரி போட்டுருவோமா? அவருக்கு அது ஒரு அக்கறை தானே மக்களுக்கு. அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. அதுக்கு மேலே வந்து டஸ்ட்டு படக்கூடாது, கல் படக்கூடாது. ஒரு வண்டி போச்சுன்னா திடீர்னு விபத்து ஏற்பட்டால் அதில் போய் மோதிடும். இந்த குறைஞ்சபட்ச அறிவு வேணுமே பேசுகிறதுக்கு. எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். செயல் திட்டங்களில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கணும். அதெல்லாம் எவ்வளோ இருக்குது. எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் கேட்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் சோலார் சிஸ்டம், எல்லா வீட்டு மொட்டை மாடியிலையும் போட்டுடலாம். சோலார் இன்னைக்கா இருக்குது? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இப்ப கரண்ட் போகுதுன்னா சரி, நீங்க சொல்ற மாதிரி திமுக ஆட்சி காலத்துல இருந்த அந்த தவறான ஒரு அணுகுமுறையால இப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அணுகுமுறை பாருங்க, தரமற்ற பொருட்களை நீங்கள் வாங்கிட்டீங்க, போட்டுட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு நெறியாளராக விட்டுடுங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்மணியாக நீங்கள் பேசுங்க. இருக்கக்கூடியதில் 10 நாளைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுக்கும் தாவேக்காவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். 10வது படிக்கிற பையன் சொல்லிடுவான் இதுக்கு பதில். எல்லா இடங்களையும் இந்த கரண்ட் ஆஃப்ங்கிற பிரச்சனை எப்படி வரும்? எங்க இப்போ இருக்கக்கூடிய வெப்ப சூழல் அப்படி இருக்குது. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி ஏசி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பகல்லையே முதல்ல ராத்திரி நேரத்தில் பயன்படுத்துவீங்க, இப்போ பகல்லையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீடுகள்லையுமே அதிகப்படியான மின்சாரங்கள் தேவைக்கேற்ப தேவையை விட அதிகமாக பயன்பாடுக்கு உள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி மின்சார தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுகள் அதிகமாகிடுச்சு. அதனால எலக்ட்ரிக்கில் சமைக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கைகள் அதிகமாகிடுச்சு. நீங்கள் குறிப்பிட்ட தரத்துக்கான பொருட்களையே நீங்கள் போடலை, அதை தாண்டி நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வெடிக்க தானேங்க செய்யும். எலெக்ஷன் அந்த வாக்கு எண்ணிக்கை அந்த அன்னைக்கு வந்து 108 சீட்ஸு டிவிகே வின் பண்ணிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் லைலா காலேஜுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்த அன்னைக்கு நைட்ல இருந்து தான் இந்த பிரச்சனை. ஈவன் இன் மை ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல. அது எப்படி அப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படி ஆச்சுன்னு? அதான் தண்ணி ஊத்திட்டோன்னு சொல்றோமே. ஆயில் ஊற்றலைங்க, நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், கூலிங்காக இருக்கட்டும் வெயில் நேரத்துலன்றதுக்காக. ஓகே, அதை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். நான் அப்புறம் டென்ஷனாக பேசிட்டேன்னு சொல்கிறீங்க. நான் ரொம்ப கூலாக வெயில் நேரமாச்சேன்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது தான் இதெல்லாம் வாட்டர் மெலன்லாம் குடிச்சிட்டு வந்தேன். அதனால கூலா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வெயில் காலம் அப்படிங்கும்போது ஸ்கூல் ஓப்பனிங்ல வந்து தள்ளி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பரிசீலனைகள் போய்கிட்டு இருக்கு. அதுவுமே பண்ணுவாங்க. யாரையுமே வதைக்கணும்ன்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் இல்லை. குறிப்பாக பிள்ளைகள் மீது எவ்வளவு அக்கறை இருக்குன்றது கடந்த கால ஆட்சியாளர்களை விட அவருக்கு ரொம்ப தெரியும். அது இல்லாமல் கூட்டணி கட்சிகளுமே கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. பாமக சார்பில் இருந்து கோரிக்கை வச்சிருக்கு. அரசியல் கட்சியில் இருக்குன்றதுக்காக எதையாவது ஒன்று அடையாளப்படுத்தணுன்றதுக்காக நிறைய பேர் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லணுன்றது இல்லை. எல்லாருக்குமே வெயில் அவங்களுக்கு மட்டும்தான் அடிக்குதா? எல்லாருக்குமே ஆனதுதான். அதுக்கான இது எல்லாருக்குமான ஆட்சி தான், மக்கள் ஆட்சி தான். எல்லாருக்குமானது என்ன தேவைகளோ அதை நிச்சயமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பண்ணுவார். அப்படிப்பட்ட முதல்வரை தான் இன்னைக்கு தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. திமுக வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா கூட இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே வந்து உறுப்பினர்களாக. ஏன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் நீங்கள் வந்து ஆட்சியை போட்டு ராம்கோ சிமெண்ட்டுக்கு பார்த்துருக்கீங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்தியா சிமெண்ட்ஸு, ராம்கோ சிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, வீடு கட்டுவோம் இல்லையா, அங்கே சொல்லி காங்கிரீட்டை வாங்கி ஊற்ற சொல்லுங்கள், இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். 60 வருஷம் உங்ககிட்ட இருந்ததை ஏங்க விட்டீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட?
ஏன் இந்த கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருந்து தாண்டி இன்னொருத்தட்ட போயிருக்குன்னு யோசிங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டா போயிடுமா? வலியும் வேதனையும் பேசுங்க, அடுத்தவனோட வலி என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இங்கே கஞ்சாவும் மதுவும் ஆறா ஓடிக்கிட்டு இருந்தது, அதுக்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு வக்கும் துப்பும் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே உங்களை ஆட்சியை பிடிச்சி அப்படியே வந்து உட்காந்துருவீங்களா? இப்போ கூட வந்து எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு ரீல்ஸ் எடுத்து போடுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பண்ணாததை போட்டாங்களான்னு சொல்லுங்க, பண்ணாததை போட்டாங்களான்னு இப்போ சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு அமைச்சர் அங்கே உட்காந்து குவாரிக்கு போனவர்களை வச்சு அடின்னு அடிச்சாரு, மறந்துட்டீங்களா? திமுகவுடைய ஆட்சியில் உங்களுடைய பத்திரிகைக்காரன் நண்பர் தானே, அதை எடுத்து போட்டாங்களா இல்லையா? அதையெல்லாம் போட சொல்லுங்க. அதெல்லாம் போடுவீங்களா? பத்திரிகைக்கு என்ன பேட்டி கொடுக்கணும்னு தெரியாம அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் உட்கார்ந்து கொடுத்தாரு, அதெல்லாம் முடியாது, நாங்கள் மும்மொழி கொள்கை தான் கொண்டு வருவோன்னு. அப்புறம் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இருமொழி கொள்கைக்கு பதிலாக நம்ம மும்மொழி கொள்கை கொண்டு வருவோன்னு பேட்டி கொடுத்துட்டு போறோன்னு. நீங்களாம் அறிவு திருவிழா நடத்துறீங்க, அதான் வியப்பா இருக்கு. எம்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, யாரும் வந்து தொண்டர்கள் யாரும் சோகமா இருக்க வேண்டாம், நடக்கிறது வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் கண்டினியூ ஆகுது, ஏன்னா நம்மளோட திட்டங்களை தான் தொடர்றாங்க. சொன்ன உடனே 1000 rupees வந்து திமுக கலைச்சிடலாம். அவங்க சொல்லிதான் நீங்க 1000 rupees கொடுத்தீங்க. நடப்பது திமுகவுடைய ஆட்சி தானே, திராவிட மாடல் தானே நடக்குது. அப்புறம் எதுக்கு திமுக கலைச்சிருவோம்? தொண்டர்கள்லாம் சோகமா இருக்க வேண்டாம். என்ன இதுக்கு பதில் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து? எனக்கு புரியல. உங்களுடைய ஆட்சி நல்லாட்சி, திராவிட மாடலினுடைய ஆட்சி. இப்போ நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது, அப்புறம் திமுக எதுக்கு? கொஞ்ச நாள்ல இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துரும், விரைவிலேயே மறுதேர்தல் வரும், சரி அதுல ஜெயிச்சிருவோம். ஜெயிங்க, வரட்டும், வந்தா ஜெயிங்க, யார் வேணான்னா ஜெயிப்போம். நீங்க கூட தான் 2.0 2.0ன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க. அப்பான்னு ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு விட்டுனீங்க, பல கோடிகளை செலவு பண்ணீங்க, விடியல் அரசுன்னு வாங்கினீங்க, இந்த பயணம் அது இது, இந்த வீட்டுக்கு வீடாக போய் பேப்பர்லாம் எழுதிட்டு வந்தீங்கல்ல, உங்கள் கனவை சொல்லுங்கள்னு. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏமாத்து வேலை தானே, மோகத்தால எல்லாரும் ஏமாத்து வேலை தானே, இருங்க, அதெல்லாம் ஏமாத்து வேலை தானே. யாரும் அப்படியெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னது நீங்க தானே. எக்ஸிட் போலிங்கில் என்ன சொன்னீங்க? கருத்து கணிப்பில் என்ன சொன்னீங்க? அண்டா குண்டா சோம்பு, இந்த இஎம்பி தலைக்கு போகிறது எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தது? என்ன பேசிச்சு? எங்கே போயிடுச்சு இன்னைக்கு அந்த வாயெல்லாம்? ஏன் பேச மறுக்குது? அவரோட பதிவெல்லாம் பார்த்தீங்களா, என்ன பேசுறதுனே தெரியலன்னு. ஏன்னா பேசிக்கிட்டு இருந்த கூட இருந்த ஐயுஎம்எல் இந்த பக்கம் இருக்குது, இடதுசாரிகள் இந்த பக்கம் இருக்கு, காங்கிரஸ் இந்த பக்கம் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் இருக்கு. எல்லா அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்து நீங்க ஏன் கொடுக்கல? அதை பத்தி அவங்க பேசல. ஏன் பேசுங்க, சமூக நீதி இயக்கம் தானே, ஏன் பேச மறுக்கிறீங்க? திராவிட கொள்கைன்றது சமூக நீதி பேசக்கூடிய இயக்கம் தானே, அப்போ உங்கள்ட்ட சமூக நீதி இல்லையா? இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேல வந்து தாவேகா நிறைய குற்றச்சாட்டுகளே அந்த கேம்பெயினிங் டைம்ல வச்சுங்க. அவர் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டாரு. அப்போ இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அவர் வந்து நியமிச்சிருக்கீங்க. அப்போ வந்து அவ்வளோ விமர்சனங்கள் வச்சுட்டு அப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தினோடனே ஓகே, அவர் மேல விமர்சனங்கள் நிறைய இருந்ததுனால தாவேகா இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக அவர் ஏன் போட்டீங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி. இங்க பாருங்க, யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை, புரியுதுங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன, அவர் ஒரு ஐபிஎஸ்னுடைய அதிகாரி தானே, அவருக்கு போவதற்கு தகுதி இல்லையா? போடுவதற்கான தகுதி இருந்திருக்கு, அதனால போட்டிருக்கிறாங்க. அந்த துறையிலேருந்து மாற்றணும், அந்த இடத்துல இருந்து நீங்கள் சரியாக வேலை செய்யலை, அதனால மாற்றிருக்கிறாங்க. இது ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலை தானே. கடந்த கால அரசாங்கம் அதெல்லாம் பண்ணலையா? ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு உங்கள் ஆட்சியில் இத்தனை ஆண்டுகள் எல்லாம் கரெக்டாக இல்லாமல் இருந்து ஏன் அருண் ஐபிஎஸ் சென்னையினுடைய கமிஷனராக வந்தார்? அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள கமிஷனரால் சரி பண்ண முடியலையா? ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவனர், என்ன மொழியில் பேசுனீங்க? எந்த மொழியில் பேசுனீங்க? பேசலை. அதுக்கப்புறம் மாற்றிருக்கிறாங்க, நடவடிக்கைகள் பாஞ்சிருக்கு. காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருந்தாங்க, அவருக்கு என்ன துறை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்குறாங்க. அதில் அவர் சரியாக பண்ணலைன்னா அதிலேருந்து மாற்றுவாங்க, அதுலேயும் சரியாக பண்ணலைன்னா காத்திருப்போர் பட்டியலுக்கு வைப்பாங்க. அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கலங்கிறது அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஆஃப்டர் அவர் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமாவது வந்து அட்லீஸ்ட் மக்கள்கிட்டையாவது உரையாற்றலாம்ல. என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் ஏதாவது கேட்குறாங்களா? மக்கள் தான் கேட்குறாங்க, விஜய் பேச மாட்டாங்களா அப்படின்னு. எல்லாமே அவர் என்ன தேவைகளோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாழ்த்துக்கள். நன்றி.